சிம்பிளாக பாஸ்வேர்டை ஹைட் அண்ட் விசிபிளாக ஆக்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது பாஸ்வேர்டு டாக்ல பற்றி பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுறது க்ளோஸ் இமேஜ், ஓப்பன் இமேஜ், index.html, style.css இது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம index.html போவோம். ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா HTML ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். டைட்டில் பாஸ்வேர்டு டாகுல்னு வச்சுக்கலாம். அப்புறம் style.cssல பேசிக் ஸ்டைல்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். அதாவது மார்ஜின் 0, பேடிங் 0, ஃபாண்ட் ஃபேமிலியில் பாப்பின்ஸ், சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அப்புறமா பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு index.html போயிட்டு ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்தா லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே லைவாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் இன்புட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இன்புட் ஒன்று க்ரியேட் பண்ணி டைப் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம். ப்ளேஸ் ஹோல்டரும் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்புட் பாக்ஸை ப்ரௌசரில் பார்க்க முடியுது. ஓகே, இப்போது நம்ம style.css போயிட்டு பாடியில் பேக்ரவுண்ட் கலர் ஹாஸ் 570000 அதுதான் நம்ம பேக்ரவுண்ட் கலர். என்ன இன்னும் வரலை? நம்ம சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணல. எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ண லிங்க் ஹச்ரஃபில் ஃபைலோட நேம் style.css கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. அடுத்து இன்புட் பாக்ஸுக்கு ஸ்டைல் எழுதலாம். இன்புட் பாக்ஸ் பேக்ரவுண்ட் ஒயிட் செட் பண்ணிக்கலாம். வித்து 90% கொடுத்துக்கலாம். மேக்ஸ் வித்து 500 பிக்சல். அடுத்து பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல், பேடிங் 10 பிக்சல், அப்புறம் 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அப்புறம் மார்ஜின் 300 பிக்சல் ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்புட் பாக்ஸுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து க்ளோஸ் இமேஜை இமேஜ் டேக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இமேஜ் டேக் சோர்ஸில் iclose.png. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இன்புட் பாக்ஸ் சென்ட்ரலில் ஸோ இன்புட் பாக்ஸில் டிஸ்பிளே, ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம், சென்டர். ஓகே, இப்போ நம்ம இன்புட் பாக்ஸும் க்ளோஸ் இமேஜும் சென்டராக இருக்குது. அடுத்து இன்புட் பாக்ஸ் டிவுக்குள்ளே இருக்க இன்புட்டுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். வித் ஒரு 100%, பேடிங் ஒரு 10 பிக்சல் 0 கொடுத்துக்கலாம். அடுத்து பார்டர் 0 கொடுத்துக்கலாம். அவுட்லைனும் 0ன்னு கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட் கலர் ஹேஸ் 555 கொடுத்துக்கலாம். அடுத்து இன்புட் பாக்ஸ்குள்ளே இருக்க இமேஜுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, இன்புட் பாக்ஸ் இமேஜ் வித்து 35 பிக்சல், அப்புறம் கர்சர் பாயிண்டர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேசிக் இன்புட் பாக்ஸ் செட் பண்ணிட்டோம். அடுத்து இன்புட்டில் ஐடி பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு இமேஜ் டேக்லேயும் ஐகான்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஐகானை கிளிக் பண்ணதுமே விசிபிள் ஆகிறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம். ஸோ இங்கேயே இன்டர்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே எழுதிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் லெட் ஐகான் ஈக்குவல் டு
டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்குள்ள இமேஜோட ஐடியான ஐ ஐக்கானை வச்சிடலாம். ஸோ ஐ ஐக்கான ஐடிக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லெட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ள ஐடி பாஸ்வேர்டை வச்சுக்கலாம். இப்போது ஐ ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணால் தான் விசிபிளாகவும் ஹைட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட் மூலமாக நம்ம கோடு எழுதலாம். ஸோ ஐகான் டாட் ஆன் கிளிக் ஈக்குவல் ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃபுக்குள்ள கண்டிஷன் பாஸ்வேர்டு டாட் டைப் டபுள் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு ஐடி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் டாட் டைப் டெக்ஸ்ட்டாக மாற்றிரு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, எல்ஸுக்குள்ளே அப்படி இல்லாத பட்சத்துக்கு, அதாவது ஐ க்ளோஸ் பட்டன் வர்றதுக்கு எல்ஸுக்குள்ளே பாஸ்வேர்டு டாட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டாக மாற்றிரு, அதாவது இந்த டாட் 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 காட்டும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் டைப் பண்ணி விசிபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போது விசிபிள் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஐகான் டாட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஐ ஓப்பன் டாட் பிஎன்ஜி. ஓகே, இதை அந்த இமேஜை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இமேஜை இங்கே, அதாவது பாஸ்வேர்டு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஐ ஓப்பன் டாட் பிஎன்ஜியை கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு பாஸ்வேர்டு பார்க்க வேணாம் அப்படின்ற பட்சத்துக்கு கீழே மேலே அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐகான் டாட் எஸ்ஆர்சியில் ஐ க்ளோஸ் டாட் பிஎன்ஜி. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டாக பார்க்கணுன்னா இஃப்பில் கொடுத்துருக்கோம், அதே பாஸ்வேர்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்ஸில் கொடுத்துருக்கோம். ஓ, என்ன ஸ்டக் ஆகுது? ஓகே, இங்கே நான் பாஸ்வேர்டு கொடுக்காம விட்ருக்கேன், எல்ஸில் டெக்ஸ்ட்டுன்னே இருக்குது. ஓகே, இப்போ மாற்றிட்டோம். இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணலாம். ஓகே, கொடுத்தாச்சு, இப்போ எடுக்குது. சூப்பர். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக பாஸ்வேர்டை ஹைட் அண்ட் ஷோவை டிஸ்பிளே பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.